எல்லோருக்கும் வணக்கம். திடீர்னு நம்மளை கண்டபடி திட்டிட்டு அப்புறம் காஃபி குடிக்கிறீங்களாங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களாங்க அப்படின்னு பேச வேண்டியது. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் எவ்வளவு பெரிய ஷாக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு. நிஃப்டி வெறும் 132 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. 25% உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து அடிஷ்னல் கட்டணம் டேரிஃப்னு சொன்னதுக்கப்புறம் ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ரஷ்யா கூட டீல் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு 25% கூடுதல் கட்டணம் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து வர்ற சரக்குகளுக்கு அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெறும் 132 பாயிண்ட் தான் நிஃப்டி இறங்கியிருக்கு. இது ஆக்சன் மேடம் அப்படின்ற மாதிரி தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க நண்பர்களே, இன்னும் எத்தனை முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அமெரிக்காவுடைய அதிபர்கள் நம்ம நாட்டோட டிஸ்கஸ் பண்ண போறாங்க ட்ரேட் டீல் சம்பந்தமா. ஆனால் அதுக்கு அடுத்த 3 நாட்களில் இந்த 25% என்பது அமலாக போகுது. அப்போ அந்த மீட்டிங்கில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு இந்த 25% குறையுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது தெரில. அது ஒரு விஷயம். அது போக ஆகஸ்ட் 11ஆம் தேதி ட்ரம்ப்பும் புட்டின் அவர்களும் நேரடியாக சந்திச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அவங்க ரெண்டு பேரும் நீ வார் சம்பந்தமாகவோ அல்லது இந்த ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் விட நம்ம இந்தியாவுடைய மோடி அவர்கள் சைனா போய் அவங்க பிரதமரை மீட் பண்ண போறாங்க ஆகஸ்ட் 31ஆம் தேதி அப்படின்ற தகவலுமே வந்துகிட்டு இருக்கு. எப்படியோ நண்பர்களே நம்மளை முடிச்சு விட்டுட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே அமெரிக்கர்களால வாங்க முடியாத அளவு அன்அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி 50% என்பது உயரப்போகுது. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது. ஒரு காயினுக்கு 2 பக்கம் உள்ளது என்பது போல எங்கள் அம்மா துணிக்கடை நடத்திட்டு இருக்கையில சொந்தக்காரங்கிட்ட இந்த எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கூட கேட்பேன், அது எதுக்குமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. டேய், அவங்க எடுத்தா அவங்களுக்கு தாண்டா நல்லது. ஒரே இடத்துல தான் நானும் சரி பெரிய கடைக்காரங்களும் சரி போய் எடுக்கிறோம். ஆனால் நம்ம விலையை குறைச்சி கொடுக்குறோம். அப்போ அவங்க இங்கே வாங்கினா அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அமெரிக்காவில் பல ஜாப் போகுது அல்லது அமெரிக்காவில் நம்ம அவங்களுக்கு அதிகமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா நம்ம இந்திய நாட்டோட கம்மியான இம்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருந்தாலுமே நாம கொடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சர்வீஸ்களும் அத்தனை ப்ராடக்ட்டுகளும் ரொம்பவுமே விலை குறைவான ப்ராடக்ட்டுகள். நம்ம ஒன்றும் பெரிய அளவில் 5 டைம்ஸ் 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் மாதிரிலாம் மார்ஜின் வைக்கல. அதே மாதிரி ஹை காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்பது கிடையாது. கொடுக்கக்கூடிய சர்வீஸ் நல்லா அஃபோர்டபுளாக இருந்தது. இப்போ 50% ஏற்றி விட்டதுனால நம்ம இந்தியாவிலிருந்து கொடுக்கக்கூடிய சர்வீஸ்கள் அன்அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால அவங்க வேறு பக்கம் இப்போ நம்ம முதல்ல 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த 100 ரூபா கூட இன்னொரு 50 ரூபா வரி என்பது அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த 50 ரூபா வரி நம்ம எங்கிருந்து எடுக்கிறது? மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே தான் 150 அப்படின்ற மாதிரி வைப்போம். அப்போ அந்த 150க்கு சேர்ந்து மறுபடியும் இன்னொரு 50% டேக்ஸ். எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய இந்திய ப்ராடக்ட்டுகள் இந்த 50% டேக்ஸோட போகுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள், ஒரு உதாரணத்துக்கு ஜவுளி தொழிலில் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் வியட்நாம் எல்லாம் நம்மளுக்கு காம்படிட்டராக இருந்தால் அவங்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் போகும். ஸோ ஐடி துறையில் சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் ஐடி துறையில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டர்கள் புதுசாக அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருக்கிற பழைய ஆர்டர்களுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க அதுக்கு ஒரு 50% வரியை கட்டு அப்படின்னாங்கன்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டுகளுக்கும் மூடு விழா பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவாங்க. இது எல்லாம் போக இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்மளால இப்போதான் செமிகண்டக்டரில் டாடா குரூப்பும் சரி மற்ற பல பெரிய நிறுவனமும் சரி செமிகண்டக்டரில் பயங்கரமாக இறங்கிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இப்போ மறுபடியும் என்ன ஒரு புது பிரச்சனைனா, செமிகண்டக்டரை இம்போர்ட் பண்ணோம்னா அந்த செக்டருக்கு மட்டும் 100% கட்டணம், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலை நேற்று வெளியிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ நம்ம லோ காஸ்ட் கொடுத்துட்டு இருந்த பெனிஃபிட் எல்லாம் இனிமேல் அமெரிக்கக்காரங்களுக்கு கிடைக்காது. அதே காஸ்ட்டுக்கு அவங்க வேணும்னா இனி அவங்க வேறு இடத்துக்கு போவாங்க. இதில் கடைசியாக யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு சந்தோஷம். அதே மாதிரி புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாடுகளுக்கு சந்தோஷம். நம்மளுக்கு கும்பா கூட்டி பண்ணி விட்டாங்க. இந்த நேரத்தில் சாய்ஸ் நம்மளுது.
ஒருத்தர் நம்மளை அடிக்கும்போது திரும்பி நின்று முதுகில் அடி வாங்கிட்டா வலி கம்மியா இருக்குதா அல்லது கையை நீட்டி அடி வாங்கிக்கிறோமா அப்படின்றது நம்மளுடைய சாய்ஸ் அப்படின்ற மாதிரி. இனி எதையோ செக்டரை சேர்ந்த பல பங்குகள் கீழே விழுகு நண்பர்களே. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேட்டா இந்தியா அப்படின்றது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கு, அதுவும் தான் இயர் லோவில் போயிட்டு இருக்கு. டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி, அது ஐடி செக்டர்ல இருக்கு, அதுவும் இயர் லோவில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பங்குகள் திடீர் வீழ்ச்சியாக மார்க்கெட் சரியில்லைன்னு கீழே வரும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் தான். ஏதாவது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பல செக்டர்களை சேர்ந்த பங்குகளை ஏதாவது ஒன்று ஏறாத பங்குகளை எடுத்து வச்சுக்கு வந்துக்கிட்டு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு நம்ம பாடிட்டு வந்தால் அந்த பங்குகள் திரும்பி ஏறிடுமா? இப்போ கூட நிறைய பேர் இந்த மார்க்கெட்டில் இப்போ இந்த 2025 வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்தது. அதில் சில பங்குகள் பாதி வந்தது, சில பங்குகள் நல்லா உச்சத்துக்கு வந்தது. அதில் மிக முக்கியமாக நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், அதே மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நல்ல லாபம் பண்ணி கொண்டிருந்த பங்குகள், கடன் ரொம்பவும் குறைவாக இருந்த பங்குகள் தான் நல்லா திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தான். அந்த மாதிரி செக்டரில் ஒரு க்ரோத் இருக்கணும், அல்லது கடைசிக்கு அவன் சம்பாதிக்கிற பணத்தை டிவிடெண்டாவது நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கணும், கடன் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல முக்கியமான கேரக்டர்களை எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணாதாக்கா மேபி எதிர்காலத்தில் அடுத்த முறை சந்தோஷம் என்பது வரும் அப்படின்ற ரேஞ்சில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ சாய்ஸ் இஸ் அவர்ஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் சான்ஸ் கொடுத்தது. இப்போ மறுபடியும் 2வது முறை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இன்னொரு 1000-2000 பாயிண்ட்கள் இறங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு போய் நான் பார்க்குற ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்த கட்டம் என்ன, கையில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது விற்கலாமான்னு நான் போய் பார்க்குறேன். இன்னைக்கு பெருசாக பாப்புலரான கம்பெனிகள் 10%, 15% ஏன்னோ ஒன்னையுமே காணோம். இறங்கினவன் வேணா இருக்கான் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே கிடக்கக்கூடிய 7%, 10% இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளை காமிச்சுக்கிட்டு இருந்தது. இனி என்ன பண்ணுறது, விற்கிறக்கு ஒன்றையுமே காணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தேன். ஸோ இனி இப்போவும் சரி போன வாரம் சரி மார்க்கெட் என்பது விதைச்சி விடக்கூடிய, அதாவது சீப்பாக கீழே கிடக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்குது. மேலே ஏறி லாபத்தை புக் பண்ணுற மாதிரி ஒன்றையுமே காண பெருசா. ஒரு நண்பர் கேட்குறாரு, டிசிஎஸ் ஏன் இறங்குச்சு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதை இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், அதனால தான் டிசிஎஸ் கிராஷ் ஆகி கிடக்குது அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு படிச்சோன்னே என்ன ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறாரோன்னு நினச்சி ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி லைனில் போட்டு விட்டாப்புல மனுஷன். மார்க்கெட்டே கீழே இறங்கிட்டு இருக்கு, இவர் நாராயணசாமி அவர்களுக்கு ஒரே விளையாட்டு. இங்கே அவன் போர்ட்ஃபோலியோ நல்ல லாபத்தில் இருந்தது, கடைசியில் பார்த்தா இப்போ அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே, நீங்கள் நாங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். டிசிஎஸ் இறங்குனதுக்கு காரணம் தெரியுமா, அது நான் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நீங்கள் வாங்கின யோகம் இந்த டிசிஎஸ் அப்படின்றது அப்படியே திரும்பி மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் புதுசாக நீங்களே பயப்படுற மாதிரி இன்னும் 2 இயர் லோ 3 இயர் லோன்னு போகாமல் இருந்தால் சரிதான். இன்னொரு நண்பருக்கு அதே டவுட்டு தான். இப்போ ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போட்டார்னா அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு தானே விலை உயரும். அப்படி கிடையாதுங்க, அவர் எல்லாத்துக்குமே ஈக்குவலாவா டேரிஃப் போட்டிருக்காரு. ஒரு நாட்டுக்கு போட்டிருக்காரு, இன்னொரு நாட்டுக்கு கம்மியாக போட்டிருக்காரு, இன்னொரு நாட்டுக்கு அதிகமாக போட்டிருக்காரு. அப்படின்னா அப்போ அமெரிக்க மக்கள் எந்த நாட்டில் டேரிஃப் கட்டணத்தை சேர்த்தியும் விலை கம்மியாக எந்த நாட்டில் கிடைக்குதோ அங்கே ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அமெரிக்க மக்களுக்கு விலை உயரும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விலை உயராது. அதுவும் இல்லாமல் இந்த பல நாடுகளுக்கு டேரிஃப் கட்டணம் 10%, 20% தான் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவினுடைய கஜானா நிரம்பி வழியும், அமெரிக்காவில் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை என்பது வராது. ஆனால் அமெரிக்காக்காக தயார் பண்ணி விற்கிறவன் அடிமாட்டு ரேட்டுக்கு இருக்கின்ற லாபத்தை குறைச்சிக்கிட்டு கொடுக்குற மாதிரி வருது. நான் கூட ஒரு நண்பர் போட்ட கமெண்ட்டை படிச்சுட்டு பெருசாக சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சிலாகிச்சு அனுபவிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேசுகிறார். அதாவது என்னால் நம்பவே முடியல, ஃபோர்ஸ் மோட்டார்னு ஒரு பங்கு அவன் பாட்டுக்கு 6-7 மாதத்தில் 11,000 ரூபாய்கள் ஒரே ஒரு ஷேருக்கு ஏறி இருக்கு. ஸோ 6,000 அவன் என்னடான்னா 17,000 போயிட்டான் அப்படின்ற மாதிரி சிலாகிச்சு தான் சொல்லியிருக்கார். இவர் அனுபவிச்சதாக அதை சொல்லவே இல்லை. இந்த சமயத்தில் இந்த ஃபோர்ஸ் மோட்டார் ஆகட்டும், எந்த ஒரு பங்காகட்டும்
போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் 2025 மார்ச் வரைக்குமே பல பங்குகள் இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் 2-3 மாதம் ஒரு 50%, 100%க்கு மேலே ஏறி வந்துச்சு. ஸோ இப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் வெறும் 10%, 15% தான் இப்போதைக்கு இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா இன்னுமே ட்ரம்ப் என்னத்தையாவது ஒன்றை பேசிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரீட், அப்போ என்னத்தையாவது ஒன்றை போட்டுக்கிட்டே இரு. மார்க்கெட், இந்திய மார்க்கெட் இறங்குறக்காக நீ ஓவர் டைமில் வேலையை பாரு, இன்னும் 3 மாதத்துக்கு என்னத்தையாவது பேசு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லா பங்குகளையும் ஒரு 50% இறக்கி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரேலி வந்துச்சுன்னா நிறைய முறை போன முறை யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அல்லது இதுக்கு முன்னாடி பல வருடங்கள் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த முறை சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். அரசியல் டயலாக் ஒன்று இருக்கும். இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு இவனுங்களை ரொம்ப திட்டவும் முடியல, ஓரளவுக்கு மேலே போனால் வேற ஏதாவது வார்த்தையை பேசிடுவோமோன்னு பல இந்திய மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே கடுப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி மனது வந்து எதுலேயுமே ஒட்ட மாட்டேங்குதுங்க நண்பர்களே. ஏன்னா மனசனுடைய வலி அந்த மாதிரி இருக்குது. ஏதாக இருந்தாலும் சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இன்னும் சில மணி நேரங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மனநிலை. வேறு எந்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிறதுக்கும் மனசே போக மாட்டேங்குது. நன்றி, வணக்கம்.